அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆட்சிய திருதியை 2026 அன்று கோட்டீஸ்வர வாய்ப்பு பெறப்போகும் 4 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏப்ரல் 19ஆம் தேதி அட்சய திருதியை நாளில் 7 ராஜயோகங்கள் உருவாகின்றன. இது குறிப்பிட்ட ராசியினர்களுக்கு செல்வ வளத்தையும் தங்க வளத்தையும் மாறி வழங்கும் என ஜோதிடங்கள் கூறுகின்றன. அவை என்னென்ன ராசிகள் என தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லதாக நடைபெறும். இதில் உங்களுடைய ராசியில் இருக்கிறதா என தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பாண்டிற்கான அட்சய திருதியை ஏப்ரல் 19ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வளர்பிறையின் 3வது நாள் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. இந்த அட்சய திருதியை இந்துக்களால் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள் தொடங்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும் என நம்பப்படுகின்றன. குறிப்பாக தங்கம் வாங்குவது, மங்கள பொருட்கள் வாங்குவது, வீடு வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, இது எல்லாம் இரட்டிப்பு பலன்களை தர வல்லது என கூறப்படுகிறது. இந்த நாள்தான் குசேலர் செல்வந்தரானார். அட்சய பாத்திரம் பாஞ்சாலி பெற்றார்கள். எண்ணற்ற செயல்கள் புராணங்கள் நடைபெற்றது. பரசுராமர் அவதரித்தார். மகாலட்சுமி தேவி பன்மதி சங்கநிதியாக அனுப்பி வைத்தார். குறிப்பாக அட்சய திருதி நாளில் ஒரு பொட்டு தங்கத்தையாவது நம் மக்கள் வாங்குவார்கள். அட்சய திருதி என்று தங்கத்தை வாங்குவது செல்வத்தை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் ஏப்ரல் 18ஆம் தேதி அட்சய திருதியை சிறப்பாக வருகிறது. முக்கியமாக இந்த நாள் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது அட்சய திருதி நாளான ஏப்ரல் 19ஆம் தேதி 7 ராஜயோகங்கள் உருவாகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி முக்கியமாக ராஜயோகம், கஜகேசரி யோகம், திரிபுஷ்கர யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ஜஜயோகம், மால்வியா யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், அட்சய யோகம் ஆகிய யோகங்கள் அட்சய திருதி நாளில் உருவாகிறது. இந்த யோகங்கள் குறிப்பிட்ட ராசிகளுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் என நம்பப்படுகிறது. ஜோதிட ரீதியாக சூரியன் மற்றும் சந்திரன் நட்சத்திர நிலைகளால் ரவி யோகம் உருவாகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி குரு மற்றும் சந்திர பகவான் ஒன்றிணைந்து கஜ ஏகஜரி ராஜயோகத்தை உருவாக்கிறார். திரிபுஷ்கர யோகம் பொறுத்தவரை கிருத்திகை, புனர்பூசம், உத்திரட்டாதி, புரட்டாதி நட்சத்திரங்கள் இணையும் போது இந்த யோகம் உருவாகிறது. மேலும் ஏப்ரல் 19ஆம் தேதி சூரியன் அதன் உச்ச ராசியான மேசத்திலும் சந்திர ரிஷபத்திலும் இருக்கும். இதனால் அன்றைய தினம் அட்சய யோகம் உருவாகிறது. தொடர்ந்து சர்வார்த்த சித்த யோகம், ஜஜ யோகம், மால்விய யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் என ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே நாளில் மங்களகரமான யோகங்கள் உருவாகிறது. இதனால் 4 ராசிகளுக்கு குறிப்பிட்ட லாபத்தை அள்ளித்தர இருக்கிறது. அவை என்னென்ன என பார்க்கலாம். அட்சய திருதி நாள் உருவாகும் மங்களகரமான ராஜயோகங்களால் உருவாகும் அதிர்ஷ்டம் பெறும். மேலும் நிதி நிலைமை மேம்படும். உங்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். ஏப்ரல் 19ஆம் தேதி தங்கம் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கிறது. 7 யோகங்கள் மேசராசிக்கு நேர்மறையான ஆற்றல்களை கொடுக்கும். ஆன்மீக பயணங்களை கொடுக்க அதிக வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட பணிகள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. கூட்டுத் தொழில் மூலம் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். மேலும் உங்கள் தொழிலை விரிவாக செய்வீர்கள். குறிப்பாக மிதுன ராசி நண்பர்கள், அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதி நாளில் செல்வம், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மேலும் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் புரிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கு மிக முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். வருமானம் உயரக்கூடும். ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும். அதிர்ஷ்டம், தங்கம் பெருகும். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் உயர் பதவியாளர்களுடன் இருந்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமாக அனைத்து விஷயங்களும் நடைபெறும். அடுத்ததாக சிம்மம். அட்சய திருதி நாள் சிம்மராசிக்காரர்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும். மேலும் வெற்றி, அதிர்ஷ்டம் குவியும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அனைத்து விஷயத்திலும் இருக்கும். உடன் கடின உழைப்பிற்கு ஏற்ற வெற்றிகளை பெறுவீர்கள். திருமணமாகாதவர்கள் விரைவில் நல்ல வரன் அமையக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையும் மகிழ்ச்சியும் அதிகமான தருணங்களை சிறுவிடுவீர்கள். மேலும் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் பெறுவீர்கள். உங்கள் காதல் அடுத்தடுத்த கட்டமான திருமணத்திற்கு செல்ல வாய்ப்புள்ளது. உங்களுக்கு காதலுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும்.
குழந்தை வரன் வேண்டி இருப்பவர்கள் விரைவில் நல்ல செய்தியை பெறுவீர்கள் என தெரியப்படுகிறது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிக்காரர்கள் அட்சய திருதி நாளில் உருவாகும் ராஜயோகங்களில் அற்புதமான பலன்களை பெறுவார்கள். உங்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருந்த மனப்பிரச்சனைகள் முடிவுக்கு கிடைக்கும். உறவினர் வீட்டிற்கு வருவார்கள். உடன் பிறந்தவர்கள் நீதி ரீதியாக உதவி செய்வார்கள். மேலும் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். பங்கு சந்தை போன்ற முதலீடுகளில் இருந்து வந்த அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். எதிர்பாராத நேரத்தில் செல்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பழைய கடன்களை கண்டிப்பாக அடைப்பீர்கள். மிக முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நடைமுறையாக நடைபெறும். மேசத்தை பொறுத்தவரை அட்சய திருதி நாள் உருவாக மங்களகரமான ரோஜா யோகங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். மேலும் நிதி நிலைமை மேம்படும். உங்களுக்கு இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். ஏப்ரல் 19 தங்கம் வாங்க யோகம் உங்களுக்கு உருவாக இருக்கிறது. 7 யோகங்கள் மேசராசிக்கு மேசையான அதாவது நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்ள அதிக வாய்ப்பு உள்ளது. நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட பணிகள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்க அதிக வாய்ப்பு உள்ளது. கூட்டுத் தொழில் மூலம் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். மேலும் உங்கள் தொழில் விரிவாக்கம் கண்டிப்பாக செய்ய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ஜோதிட ரீதியாக சூரியன் மற்றும் சந்திரன் அதாவது சந்திரனின் நட்சத்திரத்தில் நிலைகளால் ரவி யோகம் உருவாகிறது. ஏப்ரல் 19 குரு மற்றும் சந்திர பகவான் ஒன்றிணைந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்குகிறது. ஆகமையால் இந்த யோகம் பெறக்கூடிய இந்த 4 ராசியினர்கள் மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கின்றன. கிருத்திகை, புனர்பூசம், உத்திரட்டாதி, பூரட்டாதி நட்சத்திரங்கள் இணையும் போது இந்த யோகம் உருவாகிறது. மேலும் ஏப்ரல் 19 சூரியன் அதன் உச்ச ராசியான மேசத்திலும் சந்திரன் ரிஷபத்திலும் இருக்கும். இதனால் இன்றைய தினம் அட்சய யோகம் உருவாகிறது. தொடர்ந்து சர்வார்த்த சித்தி யோகம், சச யோகம், மால்விய யோகம், லட்சுமி நாராயண யோகம் என ஏப்ரல் 19 ஒரே நாளில் அனைத்து மங்களகரமான யோகங்கள் உருவாகின்றன. இதனால் மேஷம் மற்றும் மிதுனம் மற்றும் சிம்மம் அடுத்ததாக கன்னி இந்த ராசிக்காரர்கள் மாபெரும் செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.